ஓதினாலோ அல்லது பெரிய பரிகார பூஜைகளை நிகழ்த்துவதனாலோ நமது கர்ம வினைகளை மாற்றுவது என்பது இயலாத ஒரு காரியமாகவே கருதப்படும். வினை பயனின் மூலம் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய நிகழ்வுகள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய கர்ம வினைகளையும் அவரவர் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? சின்ன கற்பனை செய்து பாருங்க. நமது வினை பயன் இவ்வளவே. நமது கர்ம வினையின் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் நிகழ்கின்ற சுக துக்கங்கள் இந்த வருடத்தில் இதன் மூலமாக நேரப்போகிறது என்ற ஒரு விவரங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மனிதர்களும் உணர்ந்திருந்தால் அந்த சமூகத்தை ஒரு வினாடி கற்பனை செய்து பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வாக அமையும் என்பதை தான் உண்டு தன் வேலையுண்டு அப்படின்னு இருக்கிற மாதிரி. இவ்வளவுதான் நமக்கு வினைப்பை. ஐயா கோபாலகிருஷ்ண ஐயா சொன்னாங்க, 10 கோடி நீசமானது என்ன 1 கோடி ரூபாய் மட்டும் தொழில் பண்ணாலும் அவங்க வினைப்பயன் அவ்வளவுதான். அவங்க வினைப்பயன் அவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு அதற்கு ஏற்றாற்போல வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொள்வது எந்த ஒரு ஏமாற்றத்திற்கும் பேரிழப்பிற்கும் வழிவகை செய்யாததானே. இதை செய்வதற்கு என்னதான் வழி? தேவையில்லாமல் அறியாமல் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் ஏன் அறிந்து கொள்ள வைப்பது? அதாவது ஜோதிட கருத்துக்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களது வினை பயன்களை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொண்டு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை வாழ வேண்டும். பெரியவங்க நீங்க என்ன தொழில வேணாலும் இருங்க, என்ன இதுல வேணாலும் இருந்தாலும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாரும் இருக்கணும். அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு 10 கோடி ரூபாய் இருந்தா சரியாயிடுமா? அல்லது 10 பங்களா இருந்தா சரியாயிடுமா? சகல விதமான நிகழ்வுகளில் சிறப்பான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் வினை பயனை அறிந்து கொண்டு நமது வினைகளின்படி நமக்கு வாழ்க்கைகளில் இவ்வாறுதான் என்பதை உணர்ந்து கொண்டவர் திருப்தியான வாழ்க்கையை வாழ்வாரா மாட்டார்? திருப்தியான வாழ்க்கையை அனைத்து தரப்பு மனிதர்களும் வாழ செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு துவக்கப்பட்டது இந்த ஸ்ரீஹரி ஜோதிட சங்கீத வித்யாலயம். இந்த வித்யாலயத்தை நிறைய பேர் சொன்னாங்க, என்னுடைய வயதை கூட சுட்டி காட்டினாங்க பெரியவங்க. நானும் யோசிச்சிருக்கேன். எல்லா சற்றுக்கும் நாம கொஞ்சம் போகும்போது பேராசிரியர் வருகிறார் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு, தோற்றத்தை பார்த்த மாத்திரத்துல அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக போயிடும். அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக போயிடும். அடியனும் நான் யோசிச்சிருக்கிறேன், என்ன தோற்றமும் வயதும் ஒரு முக்கியமான விவரமா? சரி, ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் இந்த ஒரு பெரிய கைங்கரியத்தை செய்யலாம் அப்படின்னு நான் நினைச்சா இன்னைக்கு எப்படி 60 பேர் ஸ்ரீஹரியில இருந்து பட்டம் பெற முடியும்? நன்றாக யோசிச்சு பாருங்க. ஆனா அடியே ஒருவர் மட்டும் இந்த சமூக சீர்திருத்தம் என்றே சொல்ல வேண்டும். அனைத்து தரப்பு மக்களும் ஜோதிட அறிவை பெற வேண்டும் என்பது ஸ்ரீஹரியினுடைய பிரதான நோக்கம். அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு நாம் மட்டும் எப்படி சாத்தியப்படும்? அதற்கு பெரும் முயற்சிகளை செய்து 10 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி வகுப்புகளை பல்வேறு இடங்களில் நிகழ்த்தியிருக்கின்றோம். அதில் கிடைத்த பொக்கிஷங்கள் என்றே சொல்ல வேண்டும். அவர்களின் மூலமாக எனது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்துவதற்கு நமது வித்யாலயத்தின் ஜோதிஷ வித்யாபதிகளாக இருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகள் அவங்கள எந்த ஒரு எதிர்பார்ப்பு ஐயா பாலமுறையா சொன்னாங்க, பொருளாதார மேம்பாட்டை அடைய செய்யவோ சிறப்பான ஒரு புகழை அடைய வேண்டும் என்றோ வித்யாலயத்தில் எந்த ஒரு நபரும் செயல்படவில்லை என்று பாலமுறையா சொன்னாங்க. ஏன்னா எல்லாரும் பெரிய அளவு தொழில் வாய்ப்புகள்ல இதுலதான் அவங்க பொருளாதாரத்தையும் புகழையும் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியங்கள் அவர்களுக்கு கிடையாது. ஜோதிஷ வித்யாபதி பாலகந்தாயிரபாணி ஐயாவை சொல்லணும்னா இந்த பவர் ப்ராப்ளம் இருக்கிறதால
இதனுடைய எண்ணங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேருவதற்கு இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்ட வித்யாபதி. ஒரு உதாரணம் அவர் சொன்னார். ஏகதேச எல்லா வித்யாபதிகளும் இந்த ஒரு நோக்கத்தோட தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பொதுமக்களுக்கு ஜோதிட அறிவை கொண்டு சேர்க்கிறது தான் அவங்களுடைய முதல் கடமை என்று இருந்து ஜோதிட கருத்துக்களை பயிற்சி வகுப்புகள் மூலமாக தெரிவிப்பதற்காக அவங்க இசைகளின் காரணமாக 2007 நவம்பர் மாதம் ஸ்ரீகிரி வித்யாலயமானது நல்லதொரு முறையிலே இறைவனின் பரிபூர்ண அருள் கடாட்சத்துடன் துவங்கப்பட்டு ஒரு சாதனைக்குரிய நாள் என்று சொல்லும் அளவுக்கு இன்றைய தினத்தை ஸ்ரீகிரி ஜோதிட சங்கீத வித்யாலயத்தினுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் அடியன் ஒருவனிலிருந்து இவர்களோடு 9 பேர் ஆனார்கள். இன்று 60 பேர்கள் ஆகியிருக்கிறோம். இந்த 60 பேர்கள் 60,000, 6 லட்சம், 60 கோடி, அதையும் தாண்டி இன்னும் எவ்வளவோ எண்ணிக்கைகளாக வளரப் போகிறது என்பது நிச்சயமாக உண்மை. இந்த 9 ஜோதிஷ வித்யாபதிகள் மூலமாக ஜோதிட கருத்துக்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் வெளிப்படுத்தும் பொழுது அனைத்து தரப்பு மக்களும் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு. ஒரு உதாரணமாக சொன்னதாக தேனி அடிப்படை பயிற்சியில் தற்போது இணைந்து பயிர் வருகிற கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்ற மாதிரி 6 வருஷமா நான் கேள்விப்படுறேன். இங்க இன்ஸ்டிடியூட் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. நான் ஜோசியம் படிக்க வரேன். 6 வருஷமா அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அப்போ அவரவர்களுக்கு உண்டான இதை படிக்க வேண்டும் என்ற வினைப்பெயர் இருக்கணும் தான். ஜோசியர் ஆனதுக்கு தான் அவங்களுக்கு ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது. அரசியல்ல சேர்றவங்க எல்லாம் மந்திரிகள் ஆயிட்டாங்க. விளையாட்டுல ஈடுபட்டு ஜெயிக்கிறவங்க பிரசித்தி பெற்ற விளையாட்டு வீரர்களாக ஆகிவிடுகிறார்களா? அந்த நிலையை அடைவதற்கு தனிமொரு ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் நிச்சயம் இருக்க வேண்டும் என்பதை அடிய ஒற்றுக்கொண்டு எல்லா தரப்பு மனிதர்களும் ஜோதிட அறிவை பெறுவதற்கு நல்லா இன்னும் யோசிச்சு சொன்னா யார் ஒருவரும் ஜாதக நோட்டத்துக்கு போய் ஒரு ஜோதிடத்துல காண்பிக்க போகக்கூடாது. என்ன இப்படி சொல்றேன்னு யாரும் யோசிக்கணும். யார் ஒருவரும் ஜாதக புத்தகங்களை எடுத்துக்கொண்டு ஜோதிட நிலத்தில் சென்று தங்களது ஆயுள்கால பலாபலங்களை அறிந்து கொள்வது கூடாது. அப்படி ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்க வேண்டும்? எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கணும்? எல்லா தரப்பு மனிதர்களுக்கும் ஜோதிட அறிவு இருந்தால் ஒரு ஜோதிடருக்கு உண்டான பணி வாய்ப்புகளை செய்வதற்கு உண்டான சூழ்நிலை இல்லாமல் போயிடும். அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதே நமது லட்சியமாக நோக்கமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் சங்கல்பம் செய்வோம். இதுவரை கசடர கற்ற நீங்கள் இனி நிற்க அதற்கு தக என்று சொல்லும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். எப்படி அடியனுடைய எண்ணங்களை இந்த 9 நலக்கட்டளையின் பேர்ல அவங்க சிற்றுரையாற்றிருக்கிறாங்க. பட் மாணவர்களுக்கு நான் அப்படி ஒரு விஷயத்தை சொல்றேன். அதனாலதான் இங்க அதிகப்பட நேரம் இருந்தாலும் நல்ல ஜோதிட கருத்துக்களை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். 2 நிமிடத்திற்கு மேல எந்த ஒரு ஆசிரியரும் நேரத்தை எடுத்துக்காதீங்க, சீக்கிரமா முடிங்க, ஏன்னா நேரம் போதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டளையா நாம் அந்த ஆசிரியர்கள் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறாரே. எல்லா வித்யார்த்திகளும் அவர்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக எடுத்து சொன்னார். அவர்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு வாரமும் அனுதினமும் மிகச் சிறப்பாக கேட்டு பயின்று தேர்வுகள் நடத்தி எல்லா ஆன்சர் சீட்லையும் நாம கையெழுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னோட கேள்விக்கு ஆன்சர் சீட் எல்லாம் வரும்போது என்னையும் அறியாம கண்ணில இருந்து விடவுடன் தப்பிடுவது. காரணம் என்னன்னு கேட்டா ஒரு உதாரணத்தை சொல்லி கூட சொல்லணும். யாரும் காலம் அதிக நேரம் ஆண்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நமது பயிற்சி மைய மாணவர் ஒருவருக்கு புதுசா வீடு கட்டியிருந்தார். யாருன்னு சொல்லிடுறேன். முதல் முறையா பயிற்சி மாணவர் தேனி பயிற்சி மைய மாணவர் என் கணேசன் அவர்கள் உரையாற்றினார்கள். அவர்கள் இல்லத்தில் ஒரு கிரக பிரவேசம் வைக்கணும். ஐயா நீங்க தான் வந்து சிறப்பான ஒரு முறையில நிகழ்த்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள். அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய இல்லத்திற்கு
பங்கேற்று கிரக பிரவேச நிகழ்வை நிகழ்த்துவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த தருணத்திலே அந்த மாணவர் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரரிடம் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது பல்கலைக்கழகம் கூட இவ்வளவு தூரத்திற்கு செயல்படாது, அவ்வளவு சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை இந்த வயதில் இவர் செய்து கொண்டு சிறப்பான சேவையாற்றி வருகிறார் என்று அவர் எதிர்பார்க்காம அவர் அண்ணா வீட்டுக்குள்ள வர்றாங்க, நாம உட்கார்ந்திருக்கிறோம், அவர் அண்ணாவுக்கு என்னை அறிமுகப்படுத்திருக்கிறதுக்கு அவர் அப்படி சொல்றாரு. நன்றாக யோசித்து பாருங்கள். பல கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் செயல்பாடு கலையை கற்றுக் கொடுப்பதற்கு ஐயா சொன்னாங்க, நான் கையெழுத்து போடுறதுக்கு மாத்திரம் தான் சார் பேனாவை கையில எடுக்கிற வழக்கம் உண்டு, நீங்க என்னை 3 மணி நேரம் உட்கார வச்சு பரிசீலனை வச்சிருக்கிறீங்க. நான் கையெழுத்து போடுறதுக்கு மாத்திரம் தான் பேனாவை வந்து கையில எடுப்பாங்க, நீங்க 3 மணி நேரம் என்ன பரிசீலனை வச்சிருக்கிறீங்கன்னு ஒரு மாணவர் தொலைபேசி இருந்தால் இப்பேற்பட்ட அனுபவங்களை அவர்கள் சந்தித்திருப்பாங்க. இப்பேற்பட்ட மாணவர்கள் இந்த வித்தியாலயத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாகி போயிடுது. எவது எண்ணம் விரைவாக ஈடேறும், நிச்சயமாக ஈடேறுமா இல்லையா? ஓராண்டு காலம் பயிற்சியை முடித்து ஜோதிட ரத்னா என்ற ஒரு தகுநிலையை நமது வித்தியாலயம் தங்களுக்கு வழங்கும் பொழுது உங்களது பகுதி மாத்திரமல்ல, உலகளாவிய அளவுக்கு நீங்கள் புகழ் பெறும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போய் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மாத்திரம் வச்சுட்டு நமது தொழில் வாய்ப்புகளை மட்டும் கவனிக்கிறது பயிற்சி மையத்திற்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளிலிருந்து தவறுகிறீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இதை எடுத்து சான்று என்பது பயிற்சி வித்தியாலயமான தங்களுக்கு வழங்கலாம். ஆனால் நல்ல ஒரு உதாரணமா சொல்லி சொல்லணும்னா, நீங்க சொன்னீங்கய்யா எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு கல்வி போதித்த ஆசான் ஒருவர் ஸ்கூல்ல படிக்கிறச்ச அவரை பார்த்தாலே பயமா இருக்கும். அவங்க பிசினஸ் ஒரு தடவை ஜாதகம் பார்க்க வந்தாங்க. இந்த நேரத்துல வீடு கட்டியிருக்கணுமே, சுப விரயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்துல இருக்குது. அப்படி எதுவும் ஐயா பண்ணாங்களா? ஐயா வரல, அவங்க துணைவியார் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அவங்க துணைவியார் நமது ஆசிரியருடைய துணைவியார் என்று ஜாதகம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. அந்த அம்மா ஜாதகம்லாம் கேட்டுட்டு போயாச்சு. ஒரு முறை அந்த ஆசிரியர் தொலைபேசியில கான்டாக்ட் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே வீடு கட்டிட்டீங்க, அவர் பேசுறது நீங்க சொன்ன மாதிரியே வீடு கட்டு. நான் இப்போ உங்க இடத்துல சொன்னேன், இல்ல நான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய துணைவியாருக்கு ஜாதகம் பார்க்கும் போது நீங்க வீடு கட்டியிருக்கணுமே கேட்டீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க மூலியமாக வந்த வாக்காளரை என்னை செய்ய வச்சது, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மிகச்சிறப்பான முறையில் என்னுடைய இல்லத்தை நான் கட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க தான் கிரக பிரவேசத்துக்கு வரணும்னு ஒரு அழைப்பு கொடுத்தார். அதாவது கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சுப நிகழ்வுகளை அடியே எடுத்துரைப்பதற்குண்டான ஒரு பாக்கியம். எப்பேற்பட்ட ஒரு நிலை! மாணவர்கள் யாராச்சும் ஒருத்தர் வந்து நிச்சயமாக உங்கள் ஒருவரை பற்றியும் என்னிடத்தில் சொல்ல வேண்டும். உங்கள் ஒருவரை பற்றியும் என்னிடத்தில் வேறு யாரொருவர் சொல்லும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியானது இந்த துறையில் கடமையாக வச்சுட்டு தேடி வர்றவங்களுக்கு உங்களுடைய ஜோதிட கருத்துக்களை வெளிப்படுத்தி நல்லதொரு சமுதாயமானது அமைவதற்கு நீங்கள் உதவ வேண்டும். ஸ்ரீகரி ஜோதிட சங்கீத வித்தியாலயம் பயிற்சி வகுப்புகளின் மூலமாக ஜோதிட விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தினார். அதிக காலமாக விரைவாகவே பத்திரிகைகள் மூலமாக பொதுமக்களுக்கு ஜோதிட விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த வித்தியாலயமே அதற்கு ஏற்றது என்று அந்த இறைவன் எண்ணியதின் காரணமாக நமது வித்தியாலயத்தின் மூலம் 2009 ஜனவரி மாதத்தில் இருந்து ஜோதிட விழிப்புணர்வு மாத இதழ் ஒன்று வெளிவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம் என்பதை ஒவ்வொரு மாதமும் நமது வித்தியாலயத்தில் இருந்து வருகின்ற அந்த ஜோதிட மாத இதழானது மாணவர்கள் மட்டுமல்லாது அவர்களுடைய தொடர்புடைய அனைத்து நபர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும்
ஜோதிட உண்மையான எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திக்கும் போது உங்க ஜோசியத்தை தூக்கி குப்பையில போட்டு அப்படின்னே அந்த பொண்ணை என்கிட்ட சொல்லி வருத்தப்படும். ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த பொண்ணுக்கு திருமண காரியங்கள் ஆகும். ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு வயது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு கிரக நிலைகளில் அந்த ஜாதகத்தில் தென்படல. ஆனா சமூகமும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் அந்த பெண்ணின் திருமணத்தை தடுத்து வருகிறார்கள். அதனால மூல நட்சத்திரம்னாலே திருமணம் பதிவு மையத்துல கூட யாரும் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்றது? மூல நட்சத்திரக்காரங்களெல்லாம் என்ன பண்றது? மாமனார் இல்லாத இடமாக அமைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் ஏற்பட்டுடுமா? இப்படி ஒரு தவறான ஒரு செயல். எல்லா நட்சத்திரங்களும் சுப நட்சத்திரங்கள், ஒரு சில நட்சத்திரங்கள் தோஷ நட்சத்திரங்கள் தான். எல்லா நட்சத்திரங்களும் தோஷ நட்சத்திரங்கள் அப்படிதான் நான் எழுதுறேன். வேறு நட்சத்திரத்துல கிரகணமாகி இருக்கிறவங்களுக்கு மாமனார் சிறப்பா இருக்கிறாங்க. அதாவது ஒரு குழுவாக இணைந்திருக்கிறோம். ஜோதிடத்தில் நீங்கள் பயிற்சி வித்தியாலயம் வெளிப்படுத்திய பாடம் போறது அடியேனும் ஒரு 5 பக்கங்களுக்கு ஜோதிட பாடங்களை வகுப்பறையில் எப்படி ஒரு பயிற்சி ஆசிரியர் பயிற்சிகளை நடத்துவாரோ அந்த வகையில் ஜோதிடத்தை அந்த மாதவிகளின் மூலமாக நாம் நடத்த அல்லது பயிற்சி வித்தியாலயத்தின் வித்தியார்த்திகளுக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்பது இயலாது. அப்படி இருந்தும் கூட அடிப்படை பயிற்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 56 மாணவர்கள் உயர்நிலை மற்றும் அடிப்படையில தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க, தேர்வு எழுதியிருக்கிறாங்க. எந்த ஒரு மாணவரும் ஃபெயில் ஆகும். எந்த ஒரு மாணவரும் ஃபெயில் ஆகும். நீங்களே ஏதாவது தாங்கள் அறிந்தது. அந்த விடைத்தாள் திருத்துவதிலும் சரியான ஒரு நிலையில தான் இருந்தோம். அந்த விடைத்தாள் திருத்துவதில் ஏகதேசம் எல்லா தரப்பு மாணவரும் சிறப்பான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இவங்க ஒரு வருஷம் இப்ப 2ஆம் ஆண்டு பாடப்புத்தகம் வெளியிட போறோம். அதில் இருக்கக்கூடிய ஜோதிட கருத்துக்களை நீங்கள் ஜோதிஷ வித்தியாசங்களின் மூலமாக அறிந்து கொண்டு ஓராண்டு காலம் பயிற்சியை நிறைவு செய்து பரிபூர்ணமாக ஜோதிட அறிவு பெற்ற நபராக தாங்கள் நிச்சயம் வலம் பெறப் போகிறீர்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நிலை அடைவதற்கு வித்தியார்த்திகளுக்கு அனைத்து வகையிலும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே நமது வித்தியாலயத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய அனைத்து தலைப்பு மக்களுக்கும் ஜோதிட அறிவு பெறச் செய்வதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு செயல்பாடை அமைப்பதற்கு நீங்கள் சிறப்பான தகவலையை கண்டிப்பாக பெற வேண்டும். எனவே இந்த 6 மாத காலங்கள் நாங்கள் அடிப்படை பயிற்சியில் பயின்ற நிலை மட்டுமல்லாது அடுத்த 6 மாத காலத்தில் உயர்நிலை பயிற்சியை சிறப்பாக பெற்று நல்லதொரு ஜோதிடராக வர வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இங்க ஜோதிட அடிப்படை கடமை சான்றுகளும் உயர்நிலை கடமை சான்றுகளும் வழங்குவதற்குண்டான கால சூழ்நிலை தற்போது இருக்கின்ற வழியினால் எல்லாத்தையும் சொன்ன திருப்பூர் மாணவர் கூட ஒருத்தர் சொன்னார் 6 மணிக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிடலாம்னு சொல்லி 7:30 மணி வரைக்கும் கால நேரங்கள் சரியாக இல்லை. அதனால அது வரைக்கும் நீங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சிறப்பான ஒரு லக்ன சுத்தம் அஷ்டமி திதி இன்றைய தினத்தில் இருந்தாலும் லக்ன சுத்தமான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த சான்றுக்கு கடவுளுடைய கருணைகள் பரிபூர்ணமாக கிடைக்கச் செய்து மக்களிடத்தில் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து சத்யசாயி பஜன், அதனைத் தொடர்ந்து நாட்டியங்கள், அதனைத் தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாம ஜபம் தமிழில் பாதாளங்களில் செலுத்தி அந்த சகஸ்ரநாமம் ஜபம் செய்த வேதியர்கள் ஆசீர்வாதம் பண்ணி அடியேனிடத்தில் சமர்ப்பித்த சான்றிதழ்களை தங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இத்துறையானது இத்தோடு நிறைவு செய்து விரைவிலேயே உங்களது மையங்களில் சென்ற வகுப்பறைகளில் அடியெடுத்து தெரிந்த ஜோதிட கருத்துக்களை தங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு அமைகிறோம். இந்த விழா இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நிகழ்வதற்கு மிக முக்கியமான காரணமானது முன்பாக மதுரையில் அடியேறிடத்தில் பயிற்சி வகுப்புகளை பயின்று ஜோதிட ரத்னா என்ற தமிழை பெற்ற மாணவர் இந்த
கல்யாண மகாலுக்கு உரிமையாளராக இருந்து இந்த விழா இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நிகழ்வதற்கு அனைத்து ஒத்துழைப்பும் நல்கியிருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் தங்களுக்கு நினைவு கூறுவதில் பெருமிதம் கொள்கிறேன். வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததினாலே தற்போது வரை பயிற்சி பாடங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை. தங்களுக்கு தேவையான பயிற்சி பாடல்களை சேர்ல சார்